முந்தைய வீடியோவில் நாம் டெக்னீஷியன்ஸ் சந்தாதாரர்களுக்கு எவ்வாறு ஷோகேஸ் மற்றும் டாடா பிளே சர்வீசஸ் பற்றி விளக்குகிறார் என்பதை பார்த்தோம். இப்போது இந்த வீடியோவில் சந்தாதாரர்களுக்கு டெக்னீஷியன் டாடா பிளே மொபைல் ஆப் பற்றி எவ்வாறு விளக்கமளிக்கிறார் என்பதை பார்ப்போம். டாடா பிளே சந்தாதாரர்களுக்கு எந்தவித எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லாமல் டாடா பிளேயின் மொபைல் ஆப் வசதி கிடைக்கின்றது. இப்போது ஆப்பின் ஃபீச்சர்ஸ் பற்றிய தகவல்களை விரிவாக தருகின்றேன். ஆனால் இந்த தகவலை உங்களுக்கு சொல்வதற்கு முன் உங்களில் ஒருவருடைய தொலைபேசியை நான் எடுத்துக்கொள்ளலாமா? அதில் டாடா பிளேயின் ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ள முடியுமா? தேங்க்யூ மேம். இப்போது நீங்கள் ஆப்பை ஆண்ட்ராய்டு ஃபோனில் கூகுள் பிளே ஸ்டோர் மூலம் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். உங்களிடம் ஐஃபோன் இருந்தால் நீங்கள் ஆப் ஸ்டோர் சென்று அதை பதிவிறக்கம் செய்து இன்ஸ்டால் செய்து கொள்ளலாம். பிறகு மை டாடா பிளேக்கு சென்று உங்களுடைய ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர், உங்கள் சப்ஸ்கிரைபர் ஐடி மற்றும் இமெயில் அட்ரஸ் ஆகியவற்றை சரியாக இவ்வாறு பதிவு செய்ய வேண்டும். இவ்வாறு செய்தபின் நீங்கள் அதை சேவ் செய்ய வேண்டும். இதன் பின் உங்கள் சப்ஸ்கிரைபர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு போட்டு லாகின் செய்து கொள்ளலாம். இப்போது பார்க்கலாம், நீங்கள் டாடா பிளேயின் ஹோம் ஸ்கிரீன் பகுதியில் உள்ளீர்கள். இங்கே உங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நிறைய ஆப்ஷன்ஸ்கள் இருப்பதை பார்க்கலாம். இங்கே நீங்கள் லைவ் டிவி என்று எழுதியிருப்பதை பார்க்கலாம். அதை கிளிக் செய்தவுடன் லைவ் சேனல்ஸ்களின் லிஸ்ட் உங்களுக்கு முன்னால் இவ்வாறு வரும். இப்படி. ஆஹா, அதாவது எனக்கு பிடித்த ஃபேவரட் சேனல் மற்றும் ப்ரோக்ராம் மொபைலே பார்க்க முடியும். நிச்சயமா மேம். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்த நியூஸ், ப்ரோக்ராம்ஸ் அல்லது மேட்ச் போன்ற எந்த ஒரு நிகழ்ச்சியையும் காண நீங்கள் டிவியின் முன் அமர வேண்டியது இல்லை. நீங்கள் எங்கும் எந்த நேரத்திலும் மொபைலில் லைவ் டிவியில் பார்க்க முடியும். இது மிகவும் உண்மை. ஆனால் இதை ஒரே மொபைலில் மட்டும் யூஸ் செய்ய முடியுமா? நீங்கள் டாடா பிளேயின் ஆப்பினை ஒரே நேரத்தில் 10 வெவ்வேறு போன்கள் மற்றும் டேபுகளில் பதிவிறக்கம் செய்யலாம். அத்துடன் ஒரே நேரத்தில் 2 டிவைஸ்களில் லைவாக நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, இந்த ஆப்பின் பிற ஃபீச்சர்ஸ்கள் என்னென்ன? மேம், இந்த ஆப் மூலமாக உங்கள் அக்கவுண்டில் ரீசார்ஜ் செய்யலாம். அத்துடன் டாடா பிளே அக்கவுண்டின் பேக்கேஜ்களை கூட மேனேஜ் செய்து கொள்ளலாம். இதில் நீங்கள் ஒரு சர்வீஸ் ரெக்வெஸ்டையும் ஜெனரேட் செய்து கொள்ளலாம். அப்படியா? கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க. சரி, இப்போது இங்கே மேலே ஒரு ஐகானை பார்க்கிறீர்கள் அல்லவா? அதனை கிளிக் செய்தவுடன் உங்கள் போனின் ஸ்கிரீனில் இப்படி வரும். இப்போது நீங்கள் இங்கே பெயர் மற்றும் அக்கவுண்ட் பேலன்ஸ் மற்றும் எக்ஸ்பைரி டேட் ஆகியவற்றை பார்க்க முடியும். அதற்கு நேர் கீழே நீங்கள் ரீசார்ஜ் என்ற ஒரு ஆப்ஷனை பார்க்கலாம். அதை கிளிக் செய்தவுடன் நீங்கள் இந்த திரைக்கு வருவீர்கள். இங்கு நீங்கள் உங்கள் விருப்பத்திற்கு இணங்க உங்கள் அக்கவுண்டை ரீசார்ஜ் செய்து கொள்ள முடியும். எனவே இப்போது நாம் சப் மெனு பற்றி புரிந்து கொள்ளலாம். இப்போது உங்களுக்கு மை அக்கவுண்ட் என்ற ஆப்ஷன் வரும். எனவே நீங்கள் அதை கிளிக் செய்தவுடன் இந்த திரையில் 5 வெவ்வேறு விருப்பங்களை உங்களுக்கு முன்னால் வரும். இங்கே நீங்கள் விருப்பப்பட்டபடி ரீசார்ஜ் செய்து கொள்ளலாம். இதில் நீங்கள் உங்கள் பேக்கேஜஸ்களையும் மேனேஜ் செய்ய முடியும். இப்போது உங்கள் பேக்கேஜஸ்களை எப்படி மேனேஜ் என்பது பற்றி சிறிது நேரத்தில் நான் சொல்கின்றேன். சார், இந்த ஆர்டர் ஷோகேஸ் மூலம் நீங்கள் திரைப்படங்களையும் ஆர்டர் செய்யலாம். அது மட்டுமல்ல, நீங்கள் ஒரு புதிய இணைப்பையும் வாங்கலாம். அத்துடன் மை அக்கவுண்ட் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தால் உங்கள் அக்கவுண்ட் டீடைல்ஸும் உங்களுக்கு சுலபமாக கிடைத்துவிடும். சரி, ஆனா நீங்க சர்வீஸ் ரிக்வெஸ்டை பற்றி ஏதோ சொன்னீர்களே? சார், இப்போது உங்கள் டாடா பிளேயில் ஏதோ சிக்கல் வந்துவிட்டது என்றும் எந்த காரணத்திற்காகவும் உங்கள் சேவைகளை பார்க்க முடியவில்லை என்றால் நீங்கள் கெட் ஹெல்ப் என்ற இந்த செக்ஷனுக்கு செல்ல வேண்டும். இதில் நீங்கள் FAQ என்ற செக்ஷன் சென்று உங்கள் சிறிய சிக்கல்களை தீர்த்துக் கொள்வது பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஆனால் உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்காவிட்டால் அதில் சர்வீஸ் ரெக்வெஸ்ட் ஒன்றை ஜெனரேட் செய்து கொள்ளலாம். இந்த தகவல்கள் அனைத்தும் உங்கள் டாடா பிளே மொபைல் ஆப்பை பற்றியது.
நான் இதுவரை கூறிய அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். எனவே ஒவ்வொரு விவரத்தையும் உன்னிப்பாக கவனித்து ஒரு டெக்னீஷியன் டாடா பிளே மொபைல் ஆப்பின் ஃபீச்சர்ஸ்கள் பற்றிய தகவல்களை சந்தாதாரர்களுக்கு வழங்க வேண்டும். இப்போது அடுத்த வீடியோவில் டெக்னீஷியன் சந்தாதாரர்கள் டாடா பிளேயின் பேக்கேஜஸ்கள் பற்றிய தகவல்களை சப்ஸ்கிரைபர்களுக்கு எவ்வாறு கொடுக்கிறார் என்பதை பார்ப்போம்.